Hello friends, Huawei தரப்புல இருந்து இந்தியாவுல Huawei Y9 Prime 2019 அப்படினு சொல்லிட்டு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன் வாங்கலாமா இல்லைனா Vivo G1 Pro ஓட சக்சஸர் மாடலான Vivo G5 இப்ப சைனாவுல லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமாவே இந்தியாவுல லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த போனுக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு போனையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ரெண்டு போன்ல எந்த போன் உங்களுக்கு பெட்டர் பிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம Tech420 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் பரவாயில்ல. வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மறந்துடாதீங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Huawei Y9 Primeல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரண்ட்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாட்சோ கட் அவுட்டோ எதுவுமே கிடையாது. மேலே பாப்பப் ஆகி செல்ஃபி கேமரா வர மாதிரி இப்போ எல்லாருமே என்ன டிசைன் எடுத்துறாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க 6.59 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன்ல TFT LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்தாலோ இவங்க இன்னமும் LCD பேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே பேக்கில் தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண விஷயம் தான். இவங்க ஃப்ரண்ட்டில் ஒரு 91% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 19.5:9 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டிஸ்பிளே ரொம்ப டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே சூப்பர் AMOLED பேனல் கொடுக்காது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். நான் இங்கே மேலே பாப் ஆகி செல்ஃபி கேமரா வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு செகண்டில் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு Huawei தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது மேலே பாப் ஆகி வர செல்ஃபி கேமரா 15 கிலோ வெயிட் தாங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் டைம் டியூரபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Huawei தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஃபோன் கையில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. சேம் டைம் நீங்கள் Vivo G5ல பார்த்தீங்கன்னா இவங்க வாட்டர் நார்மல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. Vivo G1 Proல கொடுத்த மாதிரி ஒரு பஞ்சுவல் டிசைன் கொடுத்தா கூட கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கும். இவங்க வாட்டர் நார்மல்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கு. ஒரு 6 மாதம் 7 மாதம் அது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்பாயின் பண்ண விஷயம் தான். இருந்தாலுமே இவங்க ஒரு 6.38 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது இங்கே யாருமே எதிர்பார்க்காத விஷயம் தான். ரொம்ப நல்லா இருக்குது டிஸ்பிளே. இந்த எவ்வளோதான் இங்கே வாட்டர் நார்மல்ஸ் கொடுத்திருந்தாலும் கீழே இருக்க பெசல் ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்தங்காட்டி இந்த டிஸ்பிளேவுமே கிட்டத்தட்ட 90% ஸ்க்ரீன் டு பாடி அச்சீவ் பண்ணியிருக்கு. 19.5:9 கொடுத்துருக்காங்க. ஓரளவு இங்கே ரெண்டு ஃபோனுக்கு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நான் Vivo G5 பக்கம் தான் போவேன். ஏன்னா சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு DC டிமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் லைட்ஸ் ஆன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டார்க் மோட் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காட்டி சூப்பர் AMOLED பேனல் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதனால இங்கே நான் டிஸ்பிளேன்னு வரையில் Vivo G5 தான் வின்னு சொல்கிறேன். அப்படியே டிசைன் பார்த்தீங்கன்னா Vivo G5ல பேக்கில் ஒரிஜினல் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. Vivo G1 Pro, Vivo S1 எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா டிசைனுமே இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரிஜினல் கிளாஸ் பாடி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. சேம் டைம் நீங்கள் Huawei Y9 Primeக்கு வந்தீங்கனாலும் இங்கேயும் பேக்கில் கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டாக ஒரு கலர் வர மாதிரியோ அதே கலர் கீழே டார்க்காக வர மாதிரியோ க்ரீன் கலரும் ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதனால் நான் டிசைன் வரையில் ரெண்டு ஃபோனுமே சூப்பராக இருக்குங்காட்டி ட்ரா தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா. Huawei Y9 Primeல ட்ரிபிள் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இங்கே வந்து f1.8 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஃபைனலாக 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் Vivo G5க்கு போனீங்கன்னா இவங்களும் பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் கேமரா 48 மெகா பிக்சல் Sony IMX582 சென்சாருங்கிறது இங்கே ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயமாகும். இந்த கேமரா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்தால் ரெட்மி K20ல கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே சென்சார் தான். இது ஒரிஜினல் 48 மெகா பிக்சல் சோனி சென்சார் தான். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேமராவுக்கு f1.79 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட வந்து இவங்களும் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 120 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். f2.2 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் f2.4 அபர்ச்சர் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படியே Vivo G5ல செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஹை ரிசொல்யூஷன் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. Huawei Y9 Primeல ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மேலே பாப்பாய் வரதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவரால் கேமரா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 16 மெகா பிக்சலா 48 மெகா பிக்சலான்னு கேட்டால் நிச்சயமாக இங்கே Vivo G5 தான் கேமரா வேலை வின்னர். நான் இங்கே ரொம்ப சூப்பரான கேமரா கொடுத்துருக்கறதுக்கு விவோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்கு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Vivo G5 வந்து இவங்களோட சொந்த OS ஆன FunTouch OS 9.1ல ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 கொடுத்துருக்காங்க. மேபி இந்தியாவுக்கு வரப்போ Android Qயோட வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. FunTouch OS யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழகிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஆப்பிளோட iOS-ஐ காப்பி படித்த மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் Huawei Y9 Primeல பார்த்தீங்கன்னா EMUI 9.1ல ரன் ஆகுது. அவங்களும் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் இல்லை நான் ட்ரா தான் பண்ணுறேன். மேலே ஒரு போல் கொடுக்குற ஐ கார்டு கொடுக்குற உங்களுக்கு என்ன இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்கள். ரெண்டு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா Huawei Y9 Primeல ஒரு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க.
இருந்தாலும் இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல. இவங்க ப்ரைஸ் கட்டிங்க இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயமாகும். இப்போலாம் 10,000 ஃபோனுக்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ட்ராபேக் தான் சொல்லுவேன். ஆனால் விவோ G5ல பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh ஹியூஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னதான் டிஸ்பிளே சைஸ் சிறுசாக இருந்தாலும் இவங்க இவ்வளோ அதிகமாக பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்களும் டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 22.5 வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்யூட் சார்ஜிங், அதனால சார்ஜிங் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 20 வாட் பூக் சார்ஜர் பார்த்துருப்பீங்க, அதோடவே இதில் சார்ஜிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதனால இங்கே பேட்டரி டிபார்ட்மெண்ட்டும் அறையிலையும் விவோ G5 தான் வின்னு சொல்கிறேன். ஃபைனலாக பர்ஃபார்மன்ஸ் 2 ஃபோனில் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் விவோ G5ல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட லாஸ்ட் ஜென்ரேஷன் விவோ G1 ப்ரோவில் கொடுத்திருந்த சேம் ப்ராசஸர் தான். ஆனால் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் அண்டர் 15,000க்கு ஒரு பெஸ்ட் ப்ராசஸராக இருக்கிறது ஸ்னாப்டிராகன் 712 தான். இது ஒரு 10 nm ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.3 GHz ரன் ஆகக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 616 GPU கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் விவோ G1 ப்ரோலேயே பார்த்தோம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த ஃபோன்லேயும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 616 GPU கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்கும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் Huawei Y9 Primeல பார்த்தீங்கன்னா இவங்க Kirin 17 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ப்ராசஸர். 2.2 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். இது ஒரு 12 nm ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Mali G51 GPU கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லியிருப்பேன். இதில் பப்ஜியெல்லாம் விளையாட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதுக்கு ஸ்னாப்டிராகன் 712 தான் ரொம்ப பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு கேம் டர்போ 3.2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் விவோ ஃபோனுக்கும் மல்டி டர்போ 2.2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கேம் விளையாடுறதுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைனாலும் இங்கே விவோ G5 தான் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் விவோ G5 பக்கம் தான் போகிறேன். ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விவோ G5 வந்து பேஸ் வேரியன்ட் 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி வந்து சைனாவில் என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1599 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 16,000 வருது. அதுக்கப்புறம் 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி வந்து 19,000 வருது. 6GB RAM 256GB இன்டர்னல் மெமரி வந்து 20,000 வருது. அதுக்கப்புறம் 8GB எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் Huawei Y9 Prime ஒரே ரேம் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM அதுக்கப்புறம் 128GB இன்டர்னல் மெமரி. இது ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது அமேசானில் இருக்குது. இதுக்கு வாங்கினா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க. இந்த 4GB RAM 128GB இன்டர்னல் மெமரியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, ஓரளவுக்கு நார்மல் கேமிங், நார்மல் கேமரா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக Huawei Y9 Prime வாங்கலாம். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு பக்காவான கேமரா, பயங்கரமான பேட்டரி லைஃப், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேணும் எதிர்பார்க்குறவங்க நிச்சயமாக வெயிட் பண்ணலாம். இன்னும் 1 மாதம் என்ன 2 மாதம் கூட வெயிட் பண்ணி விவோ G5 வாங்கலாம். இங்கே ஓவரால் வின்னரும் விவோ G5 தான். நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.